பொள்ளாச்சி அருகே பள்ளி மாணவியை வகுப்பறை படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுத வைத்த விவகாரம் தொடர்பாக பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் நேரில் விசாரணை நடத்தினார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம். நடேசன் வணக்கம். தற்போது முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவலானது கிடைத்திருக்கிறது? வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குட்டைபாளையத்தில் சுவாமி சுப்பவனந்த மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவி பூப்படைந்ததால் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் அந்த மாணவியின் தாயார் மாணவியை தனியாக அமர வைத்து தேர்வு எழுத அனுமதிக்குமாறு தாயார் பள்ளி முதல்வரிடம் கேட்டுள்ளார். இதனால் கடந்த 7ஆம் தேதி அந்த மாணவி பள்ளிக்கு வெளியே, அதாவது வகுப்பறையின் படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுத அனுமதி வழங்கியுள்ளனர். அதன்படியில் அந்த மாணவி பள்ளி தேர்வு வந்து எழுதியுள்ளார். மாலையில் அந்த மாணவிக்கு சற்று உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதால் இதை மாணவி பெற்றோரிடம் கூறினார். இந்நிலையில் 9ஆம் தேதி மீண்டும் அந்த மாணவி பள்ளிக்கு தேர்வு எழுத சென்ற போது தனது மகள் எங்கிருந்து தேர்வு எழுதினார் என்பதை பார்ப்பதற்காக அவரது தாயாரும் உடன் சென்றுள்ளார். அப்போது மீண்டும் அந்த மாணவி வகுப்பறையின் படிக்கட்டின் முன்பு அமர்ந்து படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுதி கொண்டிருந்தார். இதை அவரது தாயார் வீடியோ எடுத்து அவரது உறவினருக்கு கொடுத்துள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவல் குறித்து போலீசாருக்கு இதுவரை எந்த புகாரும் வரவில்லை. இந்நிலையில் இன்று காலை இந்த தகவல் கிடைத்ததும் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சம்பவம் நடந்த பள்ளிக்கு விரைந்து வந்து அங்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவியின் பெற்றோர்களை தனித்தனியாக வரவழைத்து இரு தரப்பினரையும் தனித்தனியாக வைத்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினார். தற்போது பள்ளி நிர்வாகம் மாணவியின் பெற்றோர் இருவரிடம் விசாரணை நடைபெற்று சுமார் 50 நிமிடம் நடைபெற்ற இந்த விசாரணை நிறைவு பெற்று தற்போது இருவருடைய விசாரணையும் சிருஷ்டி சிங் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு இப்போது மீண்டும் அந்த பள்ளி மாணவியின் நடந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் வீட்டிற்கு விரைந்து சென்றுள்ளார். தற்போது அங்கு விசாரணை நடைபெற்ற பின்னர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்ய வரும். இது குறித்து ஏஎஸ்பியிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது, தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையின் முடிவில் என்ன என்பது உங்களுக்கு செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளனர். இது குறித்து நாம் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது நாங்கள் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில் எந்த தேர்வும் எழுத அனுமதிக்கவில்லை. பள்ளி மாணவி படிக்கட்டில் உட்கார்ந்து எழுத அனுமதித்தோம். மற்றபடி நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. அந்த மாணவி தேர்வு எழுதிய அந்த அலுவலகத்தின் முன்பு சுவாமி சுப்பானந்த சாமி படம் உள்ளது. நாங்கள் தவறான நோக்கத்தில் எந்த தேர்வையும் அந்த மாணவியை எழுத அனுமதிக்கவில்லை என்று பெற்றோர், அதாவது பள்ளி தரப்பில் நமக்கு விரிவாக தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விசாரணையில் முடிவு தெரிவிக்கும் என பள்ளி நிர்வாகமும் நம்மிடம் தகவல் கூறியுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நடேசன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.